சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புகழ், இகழ், மானம், அவமானம், துக்கம், சுகம் போன்ற அனைத்தையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். சுகமான நாட்கள் இப்பொழுது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். கோபித்துக் கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களது பல பிறவிகளின் துக்கம் அனைத்தும் தூரமாகி விட வேண்டும். நல்ல காரியம் செய்யும் பொழுது எப்பொழுதும் தடைகள் ஏற்படும். கல்பத்திற்கு முன்பும் ஏற்பட்டது, மீண்டும் ஏற்படும். இதில் துக்கப்படக்கூடாது. தந்தையைத் தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. அனைவரும் சங்கம யுகத்திற்கு வந்துவிட மாட்டார்கள். கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் சத்யுகத்திற்கு வந்துவிட மாட்டார்கள். மற்ற தொடர்புகளையெல்லாம் துண்டித்து, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு, ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இனிய பாபா மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் பரம குருவாகவும் இருக்கின்றார். பிறகு ஞானத்தையும் கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கவும் செய்கின்றார். அவரது பாகமே அதிசயமானது ஆகும். தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார். ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் முறையிட வேண்டும். முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டுவிடும். தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும். தூய்மையாகவில்லை எனில் தாரணையும் ஏற்படாது. சுயம்விகாரத்தில் சென்று கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. அது மகா பாவம் ஆகிவிடும். சங்கம யுகத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதனால் உடலின் கர்ம வினை என்ற சூலாயுதம் முள்ளாகி விடுகின்றது. உடலின் நோயை யோகத்தினால் மாற்றிவிடுகின்றீர்கள். மன்மனாபவ இருப்பதனால் குஷியின் பொக்கிஷங்கள் சதா நிறைகின்றன. மனதின் குஷியும் கிடைக்கின்றது. ஞான செல்வம் அனைத்து செல்வங்களையும் காட்டிலும் சிறந்தது. ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகி விடுகின்றது. சிரேஷ்ட பாக்கியவானின் வரதானம் தானாக பிராப்தியாகின்றது. தனது ஆத்மீக அபிமானி ஸ்திதி மூலம் அனைத்து ஆத்மாக்களை சாட்சாத்காரம் செய்விக்க நிமித்தமாவீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான பவித்திர மகா சாகரம் அன்புத்தந்தை சிவபாபா நினைவில் சுய பரிவர்த்தனை செய்கின்றேன். நான் இப்போது ஆத்மா என்பதை பூரண நம்பிக்கையோடு அனுபவிக்கிறேன். நான் என்றும் அழியாத பிரகாசமான ஆன்மா. என்னுள் ஊன்றிய முதல் பாடமே நான் ஆன்மா என்று அடையாளம்தான். நினைவு எனக்கு எப்போதும் சக்தி, காப்பு, அருள் என 3 பரிசுகளை அளிக்கின்றது. நான் என் வாழ்க்கையின் சுகத்தின் பூரண ஆரம்ப பயணத்தில் இருக்கிறேன். தந்தையின் நினைவில் உறுதியாய் நிற்கும் தருணங்களில் எனது அனைத்து பழைய பிணைப்புகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. நான் புகழையும் இகழ்வையும் சமமாகக் காண்கிறேன். சுகத்தையும் துக்கத்தையும் சமபாலனத்தில் தாங்குகிறேன். என்னுடைய உள் பயணம் எதையும் மறைக்காமல் முழு திறந்த மனதோடு பாபா முன்னால் முறையிடுகிறேன். எனக்கு பாதுகாப்பாய் மாறுகிறது. சத்கதியை தந்தை எனக்காக தயார் செய்துள்ளார். எனக்கு அளிக்கப்படும் தூய்மையின் அரிய பரிசு. ஞானத்தின் ஒளியால் உள்ளத்தில் தெளிவு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் வாக்கியம் எனது உள்ளத்தை தூய்மையாக்கி முழுவதும் மாற்றிவிட்டது. என் பல பிறவிகளின் துக்கத்தை இப்போது தந்தையின் வரதானம் மூலம் தீர்த்துவிட்டேன். வியாதியும் விகாரமும் எனது யோக அக்னிக்குள் கரைந்து போய்விட்டது. அனைத்து பாவங்களுக்கும் முழுமையான விடுதலை பெற்ற ஆத்மா. அன்பின் பெருங்கடல் தந்தை எனக்குள் ராஜயோகத்தின் அரசை நிறுவியுள்ளார். தந்தையின் அன்பு, ஞானம், ஆற்றல். நான் பாபாவின் சொந்தக் குழந்தை. தந்தை எனது குருவும் காப்பாரும் சத்கதி தரும் ஒரே வள்ளலுமாக இருக்கிறார். உலகத்தின் அழிவை பார்த்து கலங்கவில்லை.
புதிய உலகம் வரவேற்கிறது. நினைவை மூச்சாக, சேவையை வழியாக வைத்திருக்கிறேன். தந்தையின் சேவை செய்யும்போது என்னில் பாபாவின் சக்தி பாய்கிறது. தந்தையின் நினைவையே பிரதானமாக வைத்திருக்கிறேன். என் சிந்தனையில் தந்தையின் வாக்கியங்கள் நின்று வெளிப்படுகின்றன. நான் சிரேஷ்ட பாக்கியவானாகிவிட்டேன். என் வரதானத்தின் வலிமையால் ஆன்மீக சொத்துக்கள் பரிபூரணமாயுள்ளது. இயற்கையே எனது சிநேகியாக மாறிவிட்டது. அந்த மாவூனம்தான் எனது மொழி. தந்தையின் தூதனாக ஆன்மீக வெளிச்சத்தை பரப்புகிறேன். இப்போது நான் தந்தையின் பார்வையிலும் தெய்வீக நாடகத்தின் இடத்தில் நிமித்தமாய் நிற்கிறேன். எதையும் எதிர்பாராமல் தந்தையின் பணி செய்து கொண்டிருக்கிறேன். சேவையின் ஆழத்தில் இருந்தாலும் நான் அந்தர்முகியாகவே இருக்கிறேன். அமைதி என்னை முழுவதும் தழுவி ஒரு நிலைத்த ஆன்மீக சூழலை உருவாக்கியுள்ளது. நான் ஆன்மீகத்தில் நிறுவப்பட்டவன். தூய்மை, அன்பு, ஞானம், சக்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், மாவுனம் என் சுய சுவாமன்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.